தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. என்ன காரணம் இந்த சந்திப்புக்கு? விவரங்களை பதிவு செய்யலாம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் செயல்பாடுகள் குறித்து தமிழிசை சொன்ன கருத்து அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அவரை தமிழிசை கடுமையாக ட்விட்டர் பக்கத்தில் எல்லாம் சாடினார்கள். அதை தொடர்ந்து அண்மையில் 2 தினங்களுக்கு முன்பு விஜயவாடாவில் நடந்த சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் அமித்ஷா அவர்கள் வந்து தமிழிசை சவுந்தரராஜனை அழைத்து பேசியதும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியது. அதன் பின்னர் நேற்று மாலை தமிழிசை ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜனை அவரது விருகம்பாக்கம் இல்லத்தில் சந்தித்து தற்போது பேசி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு பார்க்க வேண்டியது இருக்கிறது. தமிழிசைக்கும் இடையே ஒரு மறைமுகமான ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்ததா என்பது ஒரு கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேரடியாக தமிழிசையை சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழக பாஜகவின் உட்கட்சி விவகாரத்தில் இனி இந்த பிரச்சனை நீட்சி அடையாது, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக தற்போது இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக நமது தகவல்கள் இருக்கிறது. பாலகிருஷ்ணன், சுபாஷ், இது நீங்க குறிப்பிட்டது போல நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வந்துட்டு இருந்தது. தொடர்ச்சியா கட்சியினர் மத்தியிலும் சரி, சமூக ஊடகங்களிலும் சரி, நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்த போது தமிழிசை ஒரு தகவலை சொல்லி இதைத்தான் அமித்ஷா அவர்கள் சொன்னாரு அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். அந்த விளக்கத்தை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக இது இருக்கிறது. எனவே இந்த சந்திப்பின் மூலமாக அந்த இருக்கக்கூடிய அந்த சலசலப்புக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக பாலா, இந்த பிரச்சனை இருந்தால் கட்சி இங்கே தமிழகத்தில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலின் வாக்கு சதவீதத்தை அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உட்கட்சி விவகாரம் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது என்பதை மிக கவனமாக இருக்கிறாங்க. ஏன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பாஜகவுக்கு இந்த தடவை இல்லாமல் போய்விட்டது. ஆனால் கருத்து மோதல்கள், மனக்கசப்புகள் இருந்தால் கட்சி தொடர்ச்சியாக பணிகளை மேற்கொள்ள முடியாது. இரு கோஷ்டியாக பிரிந்துவிட்டால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எதிர்காலத்தில் ஏற்படுத்திவிடும் என்பதை உணர்ந்து இரு தலைவர்களும் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் நாங்கள் தான் 3வது இடத்தில் இருக்கிறோம் என்றதை பாஜக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. அதனால் சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் 2 ஆண்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற பிரச்சனைகளை இனியும் வளரக்கூடாது அல்லது கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக ஒரு முடிவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தற்போது இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. நிச்சயமாக இதுக்கு ஒரு பலன் இருக்கும் என்று இரு தலைவர்களும் எண்ணிதான் இதை பார்க்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. சுபாஷ், நீங்க குறிப்பிட்டது போல அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளுக்கு இந்த உரசல் என்பதை முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது தான் கட்சியும் விரும்பக்கூடிய ஒன்று. இந்த நிலையில பிரதமர் மோடியினுடைய தமிழக பயணம், சென்னைக்கு வர இருக்கிறார், ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைக்க வர இருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கக்கூடாது, கட்சியில இருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கை சரி செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் இது நடத்தப்படுது இந்த சந்திப்புன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் ஒரு கட்சி, அதோடைய தலைமை, அதற்கு கீழ் முன்னாள் மாநில தலைவர் வருகிறார். அவர் கவர்னராக 2 மாநிலங்களுக்கு இருந்திருக்கிறார். 25 ஆண்டுகள் அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் அதற்கான ஒரு மையப்புள்ளி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு விருப்ப ஓய்வு பெற்ற IPS அதிகாரி பாஜகவின் மாநில தலைவராக 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருக்கிறார். 3 தேர்தல்களை சந்தித்திருக்கிறார். இந்த குறிப்பிட்ட இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாவே சட்டப்பேரவை தேர்தல், அதன் பின்னராக நாடாளுமன்ற தேர்தல், ஏற்பட ஒரு பை எலெக்ஷன், ஈரோடு பை எலெக்ஷன், 3 தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு. அதனால அவரால் கட்சி வளர்ந்திருக்கின்றது பாஜக மத்திய தலைமையை நம்புகிறது. அதனால் அதற்கு குந்தகம் ஏற்படுத்த விடக்கூடாது என்பதனையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது பாலா. அதனால் இந்த பிரச்சனையை இழுத்துக்கொண்டே சென்றால் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பும் அதனால் ஏற்படக்கூடிய தொய்வையும் சரி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கைகளில் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அரசியல் விமர்சகர்களும் இதைத்தான் சொல்லியிருந்தார்கள். நம்ம பல தராசாம் போன்றவர்கள் எல்லாமே அதை கருத்தாக முன் வச்சிருந்தாங்க. இது 2 பேரும் உட்கார்ந்து பேசினாங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நோக்கி இது நகர்ந்திருக்கிறதாகவே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது பாலா.
சுபாஷ், மிக குறிப்பா ஒரு தனியார் ஊடகத்திற்கு தமிழிசை அளித்திருந்த பேட்டி, அதுல திரு அண்ணாமலை குறித்தும் மாநில பாஜக குறித்தும் அவர் தெரிவித்திருந்த கருத்துக்கள் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியதாக சொல்லப்பட்டது. ஆனா விஜயவாடா கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எது தொடர்பாக கண்டித்தார் அப்படிங்கிறதுக்கு தமிழிசை தரப்புல ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த விளக்கம் தொடர்பாக தமிழிசைக்கு ஆதரவாக நின்றவர்கள் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டார்களா? நிச்சயமாக அது ஒரு அந்த கருத்து முதலில் ஆங்கிலத்தில் இடம்பெற்றிருந்தது. ஏனென்றால் ஒரு முன்னாள் ஆளுநர் அவரை மேடையில் வைத்து அமித்ஷா அப்படி ஏதோ ஒரு கோபமாக அவருடைய முகபாவம் இருந்ததாக வெளிப்படுத்தியது. அதனால்தான் பெரிய பிரச்சனை பேசுபொருளாக மாறியது. அந்த பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய தருணத்தில் உடனடியாக இங்கே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு காரணத்தால தமிழிசை நேற்றே அதற்கான விளக்கத்தை கொடுத்திருந்தார். நிச்சயமாக அவர் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரு தலைமை அதற்கான ஒரு பொறுப்பு இருக்கிறது மத்திய தலைமைக்கு, பாஜகவை பொறுத்தவரை. அந்த தலைமை என்ன சொல்லி இருக்கிறது என்பதை பொதுவெளியில் தமிழிசை சொன்னால் மட்டுமே இருக்கும். அதைத்தான் தனது எக்ஸ்ட்ரா தளத்தின் வாயிலாக நேற்று வெளிப்படுத்தி இருக்கிறார் தமிழிசை. அதை அவருடன் இருப்பவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள், பாஜகவினரும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் அமித்ஷா, மோடி ஆகிய இருவரும் பாஜகவின் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாகவே பார்க்கப்படுகிறார்கள் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அதனால் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு, அவர்களின் செயல்பாடு மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. அது தேசிய அளவிலும் சரி, உலக அளவிலும் சரி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விவகாரத்தில் மிக முக்கியமாக அவரது செயல்பாடு ஒரு பிரச்சனை இங்கே தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கும் பொழுது அதன் நீட்சியாக அமித்ஷாவுடைய கண்டிப்பும் அல்லது அவருடைய செயல்பாடும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்துக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல விஷயங்கள் வந்தது. அவரது ட்விட்டர் அதற்கு ஒரு முடிவு சொல்லி இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.